வெல்கம் மிஸ்டர் தென்னவன். 5 சட்டங்களையும் நீங்க நிறைவேற்றிங்கிற நம்பிக்கையில தான் நான் மக்கள்கிட்ட சொன்னேன். ஆனா நீங்களும் ஒரு அரசியல்வாதியா நடந்துகிட்டீங்களே. பதவி ஏத்துக்கும் போதும் சாதிக்கணுங்கிற வெறி எனக்கு இருந்தது. அந்த எண்ணமே நம்ம பதவிக்கு ஆபத்தா வரும்போதும் புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். அப்படி ஒரு பதவியில இருக்கிறதுனால என்ன சார் பிரயோஜனம்? எங்க உங்க வீட்ல ஸ்விமிங் பூல் இருக்கா? ஷவர் பாத் இருக்கா? நீ தான் பார்க்க போறியே. பார்த்தா அசந்திருவீங்க இல்லையா முதலாளி? எங்க உங்க வீட்ல காலையில என்ன டிஃபன் பண்ணுவாங்க? நீ தான் சாப்பிட போறியே. சாப்பிட்டா அசந்திருவீங்க இல்லையா முதலாளி? எங்க நாம 2 பேரும் ஜோடியா போய் இறங்கினா உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும்ல. வயசாக புத்தி வரும்னா புத்தி போய்கிட்டு இருக்கு. யாருக்கு? உங்களுக்கு தான். சரி, வெளியே குடிச்சா மான மரியாதை போங்கிறனால வீட்டுக்குள்ள குடிக்க சொன்னேன். அதுக்காக எப்படியா? அது நான் இல்ல மாப்பிள்ள, இவன் தான் ஏதோ ஒண்ணு சொல்லலையா? அச்சி, நிறுத்துங்க. பொடி இல்ல அதுக்கு என்ன? அட மானங்கிட்ட ஜென்மங்களா, சும்மா இருங்க. அவ குடிச்சதுக்கு பதிலா பையன் எடுத்து குடிச்சிருந்தா என்ன ஆகுறது? பையன் கூட பார்க்காம இந்த கோயில் நகையை பாதுகாக்கிற பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைச்சிருந்தேன். போய் சாமி நகை திருடிட்டு துரோகம் பண்ணிட்டு வந்து நிக்கிறிய. ஐயாண்ணா, நீ திருடிட்ட. உங்க முப்பாட்டம் காலத்துல இருந்து உங்க குடும்பம் இந்த கோயில் நகையை பாதுகாத்து வந்திருக்கு. அந்த ஒரே காரணத்துக்காக 24 மணி நேரம் டைம் தரேன். எடுத்த நகையை கொண்டு வந்து வச்சிரு. ஹலோ ஹலோ, சிஎம் வீட்ல இருந்து பேசுறோம். ஐயா உடனே உங்களை வந்து பார்க்க சொன்னார். எதுக்கு? போன்ல எல்லாம் சொல்ல முடியாது, நேர்ல வந்து பாருங்க. அவர் கூப்பிட்டா வர்றதுக்கு நான் ஒண்ணு மினிஸ்டர் இல்ல, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். தேவைப்பட்டா அவரை வந்து பார்க்க சொல்லு. ஹலோ, யார்கிட்ட பேசணும் தெரியுதா? ஏய், போன வைடா. டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க 2 பேர்கிட்டயும் சொல்லக்கூடாது இன்னொன்னு இருக்கு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது காப்பாத்துங்கன்னு. அதை மட்டும் சொல்லிட்டா போதுமே.